வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து சவுண்டு கேட்குது, படம் மட்டும் வரலன்னு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ சவுண்டு கேட்குது, படம் மட்டும் வரலன்னா, ஒன்றும் டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேக் லைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பேக் லைட் டிரைவரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். இது 3 தான் செக் பண்ணி தான் இந்த டிவி நான் சரி பண்ணி கொடுக்க போகிறேன். சப்போஸ் இது மாதிரி வீடியோ வேணுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் இந்த டிவியில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிவி வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து இந்த டிவியினுடைய பேர், அதாவது ஹையர்னு லைட்டாக தெரியுது. சில டிவியில் பளிச்சுன்னு தெரியும், சில டிவியில் வந்து லைட்டாக தான் தெரியும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே போகிற குவாலிட்டி பொறுத்து தான் இருக்குது. சில டிவியில் நல்லாவே தெரியும், சில டிவியில் சுத்தமாக நீங்கள் லைட் அடித்து பார்த்தாலும் தெரியாது, எப்படி பார்த்தாலும் தெரியாது. இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டிவி ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் லைட் வந்து சக்கர மூலிமா செக் பண்ணணும். சில பேக் லைட் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து எடுக்கும், படமும் தெரியும், வெளிச்சமும் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து கூடும் குறையும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் பேக் லைட்டில் வந்து ஏதாவது ஒரு பல்பு போய்க்குதுன்னு அர்த்தம். இதே நீங்கள் பேக் லைட்டில் சக்கரை வைக்கும்போது சுத்தமாக எதுவுமே தெரியலைன்னா பல்பு வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டு ஸ்டிப்பு போட்டதுன்னா ஏதோ ஒரு பல்ப் வந்து ஓப்பன் ஆகிடுது, சரியாக கனெக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். இதே சில பல்ப் பார்த்திங்கன்னா ஓவர்லோடு மாதிரி காமிக்கும். ஷார்ட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம எல்இடியில் வந்து கரெக்டாக எரியும். அதாவது எரியுது எப்படின்னு கேட்டால் ஆம்பியர் அதிகமாக எடுக்கும், சப்ளையும் அதிகமாக எடுக்கும். அதனால் வந்து மதர் போர்டில் செக் பண்ணும்போது படம் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஆனே ஆகாது, அதுமாதிரி ப்ராப்ளம் வரும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த டிவியில் வந்து பேக் லைட் தான் ப்ராப்ளம். இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.
இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு எல்இடி நல்லா எரியுது, ஒரு ஸ்ட்ரிப்பில் எல்இடி வந்து ஒரு எல்இடி மட்டும் தான் வீணாக போயிருக்குது. இது மாதிரி ஒரு எல்இடி மட்டும் வீணாக போயிருந்தா நம்ம வந்து காம்போ போர்டு, அதாவது நம்ம ஃபுல்லாக டிவியை செக் பண்ணும்போது லைட்டு வந்து எரியாது. இதே நம்ம செக்கரில் செக் பண்ணும்போது லைட் எரியும். அது காரணம் பார்த்திங்கன்னா மதர் போர்ட்லேருந்து வர சப்ளை வந்து ஆம்பியர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம டெஸ்டரில் செக் பண்ணும்போது அதாவது ஒரு லைட் எரிஞ்சாலும் படம் வந்து கண்ணுக்கு தெரியும். இதான் ரீசனு. அப்படியே செக் பண்ணால் தெரியாது. டெஸ்டரில் செக் பண்ணும்போது தான் தெரியும். இது மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாக்கா ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு லைட்டு தான் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் மட்டும்தான் வந்து இது வந்து மதர் போர்டு சைட்லேருந்து ப்ராப்ளமா இல்லை பேக் லைட் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுதான் காரணம். இப்போ டிவி கைட்டி செக் பண்ணும்போது ஒரு லைட்டு மட்டும் தான் எரியல. இப்போ இந்த டிவியில் வந்து நான் ஒரு லைட்டு மட்டும் மாற்ற மாட்டேன், 2 ஸ்ட்ரிப்பும் சேர்த்தா மாற்ற போகிறேன். இந்த வீடியோ வந்து கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள்.